ஓகே, கேமுக்குள்ளே போகலாம். ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் அலோ கேட்குது, எல்லாத்துக்கும் அலோ கொடுத்துட்டு உள்ளே போகலாம். ஓகே, 9 MB டவுன்லோட் ஆகுது. டவுன்லோட் ஆகி கொண்டே இருக்கட்டும். 9 MB சீக்கிரம் எவ்வளோ டவுன்லோட் ஆக. இப்போ தான் சருன்னு போகுது. சூப்பர். பின்னாடி எதனா பேக்ரவுண்டில் எதனா சாங் எதனா ஒரு வாய்ஸ் எல்லாம் கேட்டுச்சுன்னா கண்டுக்காதீங்க. ஸோ நான் பேசுகிறத மட்டும் கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. இது உங்கள் MTC மெசேஜில் வந்து அந்த மெசேஜை தள்ளிவிடு. இப்போது பாடி சரியான இன்ட்ரோ இருங்க, சவுண்டு வச்சுக்கிறேன், வீட்டில் திட்டுறாங்க. பாடி சரியான இன்ட்ரோ. சரி, இப்போ ஃபேஸ்புக்கில் இன்னொன்று பண்ணோன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து இந்தியாவில் இன்னும் லான்ச் ஆகணும் இல்லையா. நம்ம ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணி உள்ளே போக முடியாது, கெஸ்ட் ஐடி தான் உள்ளே போக முடியும். ஸோ இப்போ நான் போய் மலேசியன் சர்வர் கனெக்ட் பண்ணிக்கிட்டு VPN கனெக்ட் பண்ணிட்டு உள்ளே போகிறேன். உள்ளே போயிடுச்சு. சரி, பிகினர்னே போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஃப்ரீ ஃபயர். சரி, இத்தனை நாள் ஏன் வீடியோ போடலன்னா, நார்மலாக நான் ஏன் வீடியோ போடாமல் இருப்பேன்னா, ஆன்லைன் கிளாஸ் அசைன்மெண்ட்டு தான். இதெல்லாம் கேட்கும் போதே நமக்கு கடுப்பாகும். செஞ்சால் எவ்வளோ விருப்பம்ன்றது அதை செஞ்சவங்களுக்கு தான் தெரியும். ஸோ நானும் அதை செஞ்சுட்டு தான் இருந்தேன். ஸோ எனக்கும் செம்மையாக கடுப்பாச்சு. இந்த ஆன்லைன் கிளாஸ் அசைன்மெண்ட் ரொம்ப விருப்பாச்சு. இது எத்தனை நிமிஷம் வீடியோ போகும் கூட தெரியலையே. ஒரு நிமிஷம் ஆகிருக்கு, பார்க்கலாம். ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த கேம் வந்து 4K குவாலிட்டியில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 3D இதோட எஃபெக்ட்ஸ்லாம் நிறைய மாற்றிருக்கும். ஃப்ரீ ஃபயர் பொம்மை கேமு, ஃப்ரீ ஃபயர்லாம் சொப்பு சாமா அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த வீடியோ, இந்த கேம் சமர்ப்பணம். இந்த கையில் குத்துறதுலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சவுண்டு, இந்த ஓடுறது, மூமெண்ட் ஸ்பீடு, அந்த 3D எஃபெக்ட்டு, சவுண்டு எல்லாமே மாற்றிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. ஃப்ரீ ஃபயருக்கு மேக்ஸ்க்குன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் தான்ப்பா அப்படின்ற லெவலில் இருக்குது. ஓகே, நான் இன்னும் இந்த மேட்ச் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ண அப்படியே அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே உங்களுக்கு இது வரப்போகுது. ஓகேவா, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். பெர்முடா பழைய பெர்முடாவை நம்ம மிஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் அப்டேட்டில் புது புதுசெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. பீக்கில் வந்து ரோட்லாம் போட்டிருக்கானுங்க. அட்வான்ஸ் சர்வர் எனக்கு இன்னும் ஓப்பன் ஆகலை. யூடியூபர்லாம் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்கல்ல, அந்த வீடியோலாம் பார்த்து தான் நான் அதை மட்டும் தான் பார்த்தேன். இன்னும் எனக்கு அட்வான்ஸ் சர்வர் 1.GB ஏதோ சம்திங். இந்த ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் மட்டும் சும்மாவா 1.2 GBங்க, 1.1 GB. என்னத்த சொல்கிறது, எதுக்கு அவ்வளோ காஸ்ட்லியான ஒரு கேம், அதாவது பப்ஜிக்கு இணையான ஒரு லெவலில் இருக்குது இந்த கேம் இப்போது. ஓகே, எஃபெக்ட்டு இப்போ எனக்கு நான் இப்போ ஹெட்செட்டில் கேட்டுட்ருக்கேன். ஸோ இறங்குறதுனா வேறு லெவலில் இருக்குது. ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் கொஞ்சம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸை பெட்டர் பண்ணியிருக்காங்க. VPN கனெக்டில் இருக்கான்னு பார்த்துக்கலாம். VPN கனெக்டில் இருக்கணும், அப்போ தான் இந்த கேமுக்குள்ளே போக முடியும். பிகாஸ் மலேசியனில் அப்புறம் வியட்நாமில் தான் இதெல்லாம் லான்ச் ஆகிருக்கு. இன்னும் நம்ம இந்தியன் சர்வரில் லான்ச் ஆகலை. ஸோ மலேசியன் சர்வரில் கனெக்ட் பண்ணி தான் விளையாடிட்டுருக்கேன். வரவங்க எல்லாருமே மலேசியன்ஸ். ஓகே, இதில் கொஞ்சம் ப்ளைனாக இருக்குது. அப்படியே காற்று சவுண்டு கேட்குது. உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல, எனக்கு கேட்குது, காற்றோட சவுண்டு கேட்குது. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பெட்டர் பண்ணியிருக்காங்க. ஓடுறது வா, ஒரு ஃபார்மஸ் தானே இதுக்கான பேர். ஃபார்மஸ், அப்புறம் அந்த குச்சிகன் அதுக்கு நான் வச்ச பேர் குச்சிகன். ஓடுறது அப்படியே பப்ஜியில் ஓடுற மாதிரி இருக்குது. வேறு லெவல். பேக்கோட எக்யூப் பண்ணும்போது இப்போ கிளிக்னு சவுண்டு கேட்டுச்சுலாம், அந்த கிளிக்குன்ற சவுண்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த சுடும்போது நமக்கு எஃபெக்ட் கொஞ்சம் வரா மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சுடும்போது எஃபெக்ட் வருதுன்னு சொல்லிட்டேன்னா UMP எடுத்துக்கலாம். UMP ஓகே, குதிக்கலாம். குதிக்கும் போது வேறு லெவலில் இருக்கலாம். இப்போ பார்த்தீங்களா இல்லைன்னு தெரியல, குதிக்கும் போது நல்லா இருந்துச்சு. மெடிக்கிட் ஒன்று எடுத்துக்கலாம். அங்கே ஏதோ காமிக்குதே, இருங்க, அங்கே ஏதோ காமிக்குது, என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஓடு ராஜா நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு, ஓடு ராஜா. லூட்டை காமிக்குதுங்க. லூட்டெல்லாம் எங்களுக்கு எடித்து இப்போ தானே கெஸ்ட் ஐடியில் தானே வந்தேன். நூப்புன்னு இருந்துச்சு. இதுதான் லூட்டு, இதை எறா அப்படின்னு சொல்கிறாங்க போல். ஸோ எனக்கு லூட் அடிக்க தெரியும், லூட் அடிக்க மட்டும்தான் தெரியும், கில் அடிக்க தெரியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கில் அடிப்பேன். செகண்ட் லெவல் ஹெல்மெட், தேர்ட் லெவல் ஹெல்மெட்டா? ஹெல்மெட்டை மண்டையை பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. அந்த மண்டை, அந்த அந்த குவாலிட்டியாக இருக்குது. கொஞ்சம் 4K ரெசல்யூஷன் தான் சும்மாவா. இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு HDயில் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு இந்த 4K குவாலிட்டி அந்த தெரியும். எத்தனை நிமிஷம் வீடியோன்னு தெரியலையே.
கேட்குதா? கீழே ஓடுறாங்க யாரோ, எங்கே ஓடுதுன்னு தெரியல, ஏதோ ஒரு நூப் ஓடுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளும் நூப்பு தான் இந்த கேமில். பார்த்தீங்களா அந்த புல்லட் போகிறதெல்லாம் அப்படியே தெளிவாக தெரிந்து பாருங்க, அது நூப்பு தான், அதனால நான் அடிக்கலை. ஸோ சுடும்போது சொன்ன பார்த்தீங்கன்னா, சுடும்போது அந்த ஒரு மாதிரி ஃபயர் வருது. அவன் போகலை, நம்ம அவனை போய் கொண்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே பாருங்கள் சுடும்போது ஹெட்ஷாட் ஓடு. நாங்கள்லாம் ப்ரோ பிளேயருக்கு மேலே அப்படிலாம் சொல்ல முடியாது, சும்மா அது ஏதோ ஃப்ளூக்கில் விந்த ஹெட்ஷாட்னு சொல்ல முடியாது, அடிக்க ட்ரை பண்ணி அடித்த ஹெட்ஷாட் அவ்வளோதான். ட்ராக் கொஞ்சம் நல்லா வந்துச்சு. அப்புறம் அட்வான்ஸ் சர்வரில் கொஞ்சமாக நீங்கள் ட்ராக் பண்ணாலே போதும், இந்த கொஞ்சம் ஒன் டேப்பில் அடிக்க ரொம்பவும் அந்த அது என்ன அது பேர் என்னது, சென்சிட்டிவிட்டியே ரொம்ப இது பண்ணியிருக்காங்க, முக்கியத்துவம் கொடுத்து அதெல்லாம் ஒன்று ஒன்றா எடிட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுலேயே தெரியல அவன் நூப் பண்ணிட்டு இந்த கன் சுடும்போது அந்த சவுண்ட் கேட்டிங்களா, டக்குன்னு செம்மையாக இருந்துச்சு. அந்த சென்சிட்டிவிட்டிலாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதெல்லாம் கிராஃபிக்ஸ்லாம் கரெக்டாக மெயின்டைன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஃப்ரீ ஃபயர் நார்மல் ஃப்ரீ ஃபயரில் நிறைய பக் இருக்குது. இதில் என்னென்ன பக் இருக்குது, ஏற்கனவே நார்மல் ஃப்ரீ ஃபயர்லேயே சர்வர் ஃபால்ட்லாம் வருது. இதில் எந்தெந்த மாதிரி சர்வர் ஃபால்ட்டு எந்தெந்த மாதிரி இதுவெல்லாம் வரப்போகுதுன்னு தெரில. நம்ம இந்தியன் சர்வருக்கு லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் இதை நம்மளால் எதுவுமே சொல்ல முடியும். சரி, கேமை விட்டு வெளியே போயிட்டு நம்ம லாபி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லாபி ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அந்த சூப்பராக இருக்கிற லாபியை நம்மளும் ஒரு வாட்டி பார்க்கணும். ஏன்னா ஒரு பேர் கொடுத்துட்டு டக்குன்னு உள்ள போ, அந்த லாபி பார்க்கணும். லாபி அட்டானே இல்லையக்கா, உனக்கு வேற நேரம் இல்லையா எனக்கு சட்டை கொடுக்க, நவுறு பாடி. சரியான 3D எஃபெக்ட்டு. இந்த சவுண்டு பின்னாடி கேளுங்களேன், அவ்வளோ வேற லெவல் வெறித்தனம். ஃப்ரீ ஃபயர் நாங்கள் நினச்சா என்ன வேணால் பண்ணுவோண்டா அப்படின்றதுக்கு இதுவாக தான் இந்த இதுவெல்லாம் கொடுத்துருக்காங்க. உல்ஃபோ வாங்கிக்கலாம். நான் என்னோடய மெயின் ஐடியிலும் உல்ஃபோ தான் வாங்கினேன், ஓகேவா. நான் இந்த ஐடியில் ஓகே கங்க்ராச்சுலேஷன் லெவல் 8 கார்டு, அப்புறம் ஒரு எமோட்டை போய் நம்ம போட்டு பார்க்கலாம் லாபியில், நல்லா இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா 3D எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க, இல்லை 3Dயில் இது பார்க்க எப்படி இருக்குது, நடந்துகிட்டே பண்ணால் நல்லா இருந்திருக்குமே. ஓகே சூப்பர். அப்புறம் இதில் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் எக்ஸ்ட்ராவாக நிறைய உங்களுக்கு அந்த இது கொடுத்துருக்காங்க. எதுனா 3D எஃபெக்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடிய அந்த இதுலாம் கொடுத்துருக்காங்க. இந்த லாபி வேறு லெவலு, அடிச்சிக்கவே முடியாது. லாபி தான்ப்பா. சரி, ஓசியில் குத்து எல்லாத்தையும் நம்ம போய் எக்யூப் பண்ணிட்டு வந்துடலாமா. அந்த பேக் இப்போ எடுக்க முடியாதுல்ல, நேற்றுக்கு வந்திருந்தால் எடுத்துருக்கலாம் பேகை. எலைக் பாஸ் ஆனால் இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு 50 மட்டும் கிளைம் பண்ணிட்டு வெளியே போகலாம். உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் லக்கி ராயல் சுற்றும் போது எந்தெந்த மாதிரிலாம் வருது, 3D எஃபெக்ட்ஸ்லாம் வேணுமா, இல்லை ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் வேறு கேம் வேணுமா, இல்லை எப்படி ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் டவுன்லோட் பண்ணி எப்படி விளையாடணும்னு தெரியும், அதை எப்படி உள்ள கேமுக்குள்ளே போகிறது, அந்தமாதிரி வீடியோஸ்லாம் வேணுமா அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைனா என்னென்னா பண்ணுங்கள். கன்கிங் போகலான் இருக்கேன், ஆனால் கன்கிங் போகிறதுக்கு நமக்கு ஒரு சம் ஆஃப் லெவல் தேவைப்படும்ல, அது இல்லாத காரணம் கேட்டதுனால அது போக முடியாது நம்மளால். நான் ஃபஸ்ட்டு கவனிக்க இந்த லெவலில் இருக்குது. ஸோ ட்ரைனிங் மோடு லாக்கில் இருக்குது. ட்ரைனிங் மோடு அன்லாக் ஆகிருந்ததுன்னா நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ரூம் மேட்ச் தானே இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போனேன். இந்த ரூம் மேட்ச்சு நூப்பில் அலோவ் பண்ண மாட்டாங்களே. சரி, ஒரு ரூம் மேட்ச் உள்ள போனேன், அது ஏடாகூடமான ரூம் மேட்சாக இருந்துச்சு. ஓகே ரூம் மேட்ச், இந்த ரூம் மேட்ச் உள்ள தான் போனேன். பார்த்தீங்களா அந்த இதில் ஓகே பக்கத்தில் பாருங்கள் 50 HP தானா, எல்லாமே ஏடாகூடமான செட்டிங்ஸாக இருக்குது. இந்த ரூமில் எவன்டா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ரூம் மேட்ச்சை கட் பண்ணிட்டு வந்துட்டேன். கட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக ஒரு கிளாஸ் ஸ்குவாட் இல்லைனா ரேம்பேஜ் 2.0 போகலான்னு சொல்லிட்டு, ரேம்பேஜ் 2.0 யார் வேணால் போகலாம்ல, எந்த லெவலில் வேணால் போகலாம்ல. பொச்சினாக் இருக்கான்னு பார்ப்போம். பொச்சினாக் காணுமே. சரி, ரேம்பேஜ் 2 தான் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். நான் யோசிச்சதே தான் கிளிக் பண்ணேன். ரேம்பேஜ் 2 கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனேன். உல்ஃபமோ கேரக்டரை வச்சுட்டு மேக்ஸ் பண்ண மறந்துட்டினே. லெவல் 8 கார்டு வாங்கிட்டு லெவல் 8 கார்டை மேக்ஸ் பண்ணாமல் விட்டேன் பாருங்க. லெவல் 8 கார்டு என்னோட மெயின் ஐடியில் மேக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, இதில் M10 வச்சு ஒரு லாஸ்ட்டாக ஃபைனலாக M10 வச்சு ஒரு ஓபி ஷாட் வச்சுருப்பேன் பாருங்கள், செம்மையாக இருந்திருக்கும். அப்புறம் MP40 வச்சு கொஞ்சம் ஹெட் ஷாட்டு. இதில் ரீலோட் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது. கையில் குத்துறது எல்லாமே எஃபெக்ட்டு, சரியான கேமுங்க. பப்ஜிக்கு இணையான ஒரு கேம் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க. பப்ஜிக்கு நாங்கள் எந்த வகையிலும் குறைஞ்சி போயிடலன்றத இதில் காமிச்சிருக்காங்க, ஓகேவா. ஓகே சரி, ஓடுவோம். முதல்ல ஓடி போய் அந்த இடத்துல ஒரு இது பார்த்தேன், வேற லெவலு, அருமை. என்ன மாதிரி கேமுடா இதெல்லாம்.
இந்த ஹெட்செட் போட்டு நீங்கள் கேட்கும்போது அப்படி இருக்குது கேமு. ஓகே, இப்போ யாருன்னா சுட்டாங்கன்னா கண்டுக்கூடாது. முதல்ல இதை நம்ம போய் எடுக்கணும், அதுக்கப்புறம் அவனுங்கள போய் பார்த்துக்கலாம். ஹெட் ஷாட். ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு ஒரு ஹெட் ஷாட் வச்சேன். ஓகே, உள்ளே யாருனா இருப்பாங்களா? சொல்கிறானுங்களே. ஓகே 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 ஓகே. அட்ரா நெஞ்ச முட்டி நேரம் ஓடு ராஜா. 120 வின்ச்சே. ஐயோ, கில்லு கிடைக்காமல் போச்சு. டே இரா சித்தரா 200 வின்ச்சு. ஏன் சாவலாமா? இன்னும் ரெடி அடிப்போமா? செத்துட்டான். 200 அடி தான். 200 மொத்தமாக 200 தான் ஹெச்பி. 200 அடிச்சதுக்கப்புறம் ஏன் சாவலாமா? இருங்க, அவன் ஒரு அடி தான் அடிக்க முடியும் நமக்கு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதே தான். விளையாடுறது நல்லா இருக்குது, செத்து மடியறது நல்லா இருக்குல்ல. ஓகே, நம்ம டபுள் ஷாட் கன் இது ரீலோடு வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு அந்த கேமில் விளையாடிட்டு இருக்கும்போது நான் பார்க்கவே இல்லை ரீலோடிங் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. இதில் பாருங்களேன், ரீலோட் பண்ணும்போது பாருங்கள், இதில் காமிக்கலையே. இருங்க, இப்போ செத்துட்டு ஒரு மாதிரி ரீலோட் பண்ணுவோம் பார்த்தீங்களா? இந்த கையில் கன் போட்டு இந்த விளையாடுறதுலாம் வேறு லெவல் இல்லை. இது 2 பாட்டாக போடலாமா, இல்லைன்னா 11 நிமிஷம் இருக்குது வீடியோ, ஒரே ஐடியா போட்டுடலாமான்னு யோசிக்கிறேன். இருங்க, ஒரு வாட்டி சுட்டுட்டு ரீலோட் பண்ணுவோம். அவன் நம்ம ஃப்ரெண்டு போய் அதை எடுத்துருவான் எப்படியும். ஸோ அவன் பின்னாடி போகணுன்னு அவசியம் இல்லை. ஓகே, அவனை அடி. ரீலோட் பண்ணுறது பாருங்களேன், வேறு லெவலில் இல்லை. இதுக்கு அவன் மேலே ஒன்று என்னை அடிக்காமல், என்னை அடிச்சிருந்தா அவனுக்கு வாங்கியிருப்பான். ஸோ அதனால் மேலே விட்டான் போல். நம்ம போய் அடிக்காமல் விடுவோமா? ஷேரு ஸ்னைப்பர் வச்சுருக்கீங்க. ஸ்னைப்பர் ஷாட்டு மிஸ்ஸுடா. ரீலோட் பண்ணுறது அருமையாக இருக்குல்ல. கையில் வாங்காது, இது எஸ்கேப் பண்ணினே இருக்கும் ஒரு இடத்துல. இது வேறு ஃபுல் கண்ட்ரோல் நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம வந்து நார்மல் ஃப்ரீ ஃபயரில் ஒரு வேறு மாதிரி இருக்கும்ல, இதில் அந்த மாதிரிலாம் இல்லை. ஃபுல் கண்ட்ரோல் நம்மளுது தான், மொத்த கண்ட்ரோலுமே நம்மக்கிட்ட தான் இருக்கும். ஸோ நம்மளே தான் கண்ட்ரோல்லாம் பண்ணி அடிக்கணும். கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சமாக அடிச்சிட்டோம், சரியான போல தான். இருங்க, ஒரு வாட்டி செத்துட்டு வேறு கன் எதனா எடுத்துகிட்டு வரலாம். பார்த்தீங்களா, செம்மையாக இருந்துச்சுல்ல. ஸோ அவன் ரீலோட் பண்ணுறத பார்த்தீங்களா, அப்படியே சுற்றி இப்போ வந்து ஸ்னைப்பர் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்னைப்பர் எடுத்துகிட்டு வரத ஃப்ரீ ஃபயர் மாதிரி தான் ஓடுறான். அந்த ஸ்கோப் பாருங்கள். அந்த சவுண்டு கேட்டிங்களா? சவுண்டு சரியான சவுண்டு. இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள். ஐயோ, சுட முடியலையா? சரி, செத்து போகிறது நல்லா இருக்கு. இப்போ தான் MP40 எடுத்து சராமரியான ஹெட்ஷாட் விழும். இப்போ உக்காண்டே ஒருத்தன் வருவான், அவனுக்கு இங்கேயே தான் ஒரு ஹெட்ஷாட்டு, சரியான ஹெட்ஷாட்டு. பாம்லாம் போட்டு விளையாடினானுங்க, சரியான ஹெட்ஷாட். பார்த்தீங்களா, ஹெட்ஷாட் மட்டும் தான் இருந்துச்சு, பியூர் ஹெட்ஷாட். ஓபி ஷாட், அதுக்கு பேர் தான் ஓப்பன் ஹெட்ஷாட். அதான் அதுக்கு ஃபுல் ஃபார்மு. ஓபினா ஓப்பன் ஹெட்ஷாட் தானே? இல்லை, ஓபினா ஓப்பன், அது அந்த மாதிரி தான் நினைக்கிறேங்க. ஓபி ஷாட்னா ஓப்பன் ஹெட்ஷாட் தான் நினைக்கிறேன். ஏன்னா கரெக்டாக வருது. சரி, செத்துட்டு வேறு கன் M10 எடுத்துகிட்டு ஒரு 2 போட்டு மேட்ச் கேமை முடிச்சிக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட